இந்த தூய சக்தியினுடைய ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, தமிழ் மண்ணுக்கான ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி, சமத்துவ ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. தமிழ் மண் என்பது முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மண். முற்போக்கு தலைவர்களால் மிக சிறப்பான முறையில் இந்த ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை 5 ஆண்டுகள் மக்கள் மன நிறைவோடு, மக்கள் மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் நடத்துவார். கூட்டம்லாம் ஓட்டம் மாறா சொல்லியிருக்காங்க. இப்போ ஓட்டம் மாறி இருக்குது, இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம் என்று நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதனால் இந்த டயலாக்கை திரும்ப யாரும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வாயில் புண்ணு தான் வரும். தலைவரோட விஜயோட முதல் கையெழுத்து என்னவா இருக்குன்னு இல்லை, இன்னொரு 1 மணி நேரத்தில் நீங்கள் அதை பார்க்க தானே போகிறீங்க. நாங்கள் சொல்கிறத விட தலைவர் அவர்கள் அந்த முதல் கையெழுத்து போடுகின்ற பொழுது அது மிக சிறப்பாக இருக்கும். எப்போதுமே முதல் கையெழுத்து நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறேன் தான் முதல் கையெழுத்து. 2வது கையெழுத்து என்னன்னு கேளுங்க. 2வது கையெழுத்து என்ன இருக்குன்னு? ஆமாம், ஆனால் நாங்கள் தற்கூரிகள் கிடையாது, நாங்கள் அறிவாளிகள். அதனால் சொல்கிறேன். ஏன்னா ஏன்னா எதுக்கு இது சொன்னா புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். இவர்கள் தற்கூரிகள் என்று சொன்னாங்கல்ல, நாங்கள் தற்கூரிகள் கிடையாது, நாங்கள் ஆச்சரியர் கூறிகள் என்று நிரூபித்து விட்டோம். சரிங்களா? நன்றி. மிக சிறப்பான ஆட்சியாக, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பிய சமூக நீதி ஆட்சியாக, தந்தை பெரியார் அவர்கள் விரும்பிய சமத்துவ ஆட்சியாக, இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியை கொடுப்பார். அம்பேத்கரின் பேரனாக, பெரியாரின் பேரனாக, சமூக நீதியின் காப்பாளனாக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பார். அவரை வெறும் நடிகராக பார்க்காதீங்க, அவர் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவர். எம்ஜிஆர் எடுத்த சதவீதத்தை விட அதிகமாக எடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது இங்கே சண்டை மூட்டி விடுற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள்.